என் பேர் ஆர்கே தனுஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய படத்தை என்னை நம்பி என்கிட்ட கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு நிஜமாவே என்ன பேசுறதுனே தெரில ஃபர்ஸ்ட். ஸோ ஹீரோயினாக வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, அதுவும் இவ்வளோ பெரிய படம். ஸோ எனக்கு நிஜமாவே இது ரொம்ப லக்கி தான். நான் கணேஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறது தான். ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டீமாவும் சரி, கணேஷ் சாரும் இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன எவ்வளோ டேக் போனாலுமே மூஞ்ச கொஞ்சம் கூட சொல்லிக்காமல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் காஸ்டியூம் மாளவிகா அக்கா. மாளவிகா அக்காவுக்கு வந்துட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து பார்த்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூக்கா. அப்புறம் டைரக்ஷன் டீம் பிரபு அண்ணா, ஸ்வேதாக்கா, இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் நிஜமாக இந்த 5 மாதம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல. ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, என் கூடவே இருந்தாங்க. அப்புறம் என்னோடய கோ ஆக்டர் அஜய், அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ரொம்ப கைண்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஸோ நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேங்க்யூ அஜய். அஸ்வின், லக்ஷ்மி மஞ்சு மேம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் Feb 13th உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Pookie, this is my most special film. I got to work with Vijay Antony sir and பயங்கர கம்ஃபர்டபுளான டீம் இவங்க எனக்கு. கணேஷ் சார் சார் வந்து ஒரு டிரெக்டரும் தாண்டி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சார். அண்ட் அஜய், தனுஷா, அவங்கள பற்றி நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான பூக்கீஸ் அவங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டிரெக்ஷன் டீம் ஃபார் பீயிங் வெரி பயங்கர பூக்கீஸாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட டீம் ரித்தேஷ், ரூபன், வித்தவுட் தெம் எனக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் லக்ஷ்மி மேம், அவங்களும் பயங்கர கன்வீனியன்ட், பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் எப்போவுமே பருதி கிட்ட பார்க்கும்போதெல்லாம் கேட்குறது தான், நீங்கள் எத்தனை கப்புள்ஸ் ஒளிஞ்சிருந்து பார்த்து இதை எழுதிருக்கீங்கன்னு. அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பயங்கர ரிலேட்டபுளாக இருக்கும். Feb 13th கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலி என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து ரொம்ப வில்லேஜ். நான் கிராமத்து, அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வாய்ப்பு தருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலி வில்லேஜுங்கிறதுனால எப்பயுமே இந்த முறுக்கு அதிசலாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஷூட்டுக்கு வரும்போது எல்லாம் சுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேரக்டர் சார் வந்து லைட்டிங் போயிடுச்சு, ஷூட் லொக்கேஷன் செட் ஆகலன்ட்டு டென்ஷனாக சுற்றிட்டே இருப்பார். நானும் டீமும் வந்து திருட்டுத்தனமாக அதிர்சம் முறுக்குன்னு வாயில் போயிட்டே இருக்கோம். அவர் வந்து ரொம்ப என்னது இது ஏதோ போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாரு ரொம்ப டென்ஷனாக. அவருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே தெரியாது. இப்போ தான் தெரியும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரேன், டீம் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ வந்து டேரக்டர் சாரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப கூலாக, ரொம்ப டென்ஷனே ஆகாத. நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால கண்டிப்பாக டேரக்டர்ஸ்னால் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ஷூட்டில் வந்து டேக் சரியாக போகலன்னா திட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டமாகவே இருந்தேன். பட் ரொம்ப கூலாக ஜாலியாக ஹேண்டில் பண்ணார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இப்படி கடைசி வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மெட்ராஸ் வந்தாலே ஒரு தெரியாத ஒரு ஃபீல், எஸ்பெஷலி இப்போ பிரசாத் லேப்குள்ளே வந்த உடனே ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல். நான் டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா ஐ டேக் 2 days. ஸோ அது எப்படி கம்மியாக சொல்லணும்னு ஐ டோன்ட் நோ, பட் யூஆர் சம்திங் எல்ஸ். ஐம் அ ப்ரொடியூசர், ஐம் அன் ஆக்டர். எல்லாரும் 30 years இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. என் லைஃபே இண்டஸ்ட்ரி. Okay, born and raised. And when I see talent, I am in awe. And you, the sky is not the limit for Yunga. The way you handle the actors, your demeanor on set, your attitude. Now I was leaving அன்னைக்கு ராத்திரி ஃப்ளைட் ஏறி போனோன்னா there's something I had to do back in Bombay. So it wasn't like okay extend ஆனா பரவாயில்ல அப்படின்னு. So the whole set was lit here. Okay, we had to do a very big scene just before we left. இதுக்கப்புறம் வேற சீன் வேற இருக்கு. மொத்தம் லைட்டிங் முடிச்சிட்டோம் and our little darling baby fell asleep. We were like தூங்கிட்டாளா? I was like எழுப்புங்க. He was like no, don't disturb the baby, we'll turn it around and light this. I said how are you going to do it? இது எப்படி நடக்க போறது? Because you won't have enough time. As a producer I was only getting so tensed.
but he coolly finished that and finished this and still sent me on time. So this is not a normal thing, sir. Epime, we want more from the actors that you knew so clearly, and I should appreciate Vijay sir for finding you, really. I get very jealous when producers find good directors. I'm always looking. Vijay sir, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு உங்க மேல. எல்லாருக்கும் இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்து உங்கள் படத்தில் என்னை வச்சுட்டு ஒரு சாங் கூட இல்லைன்னா எப்படி சார்? தேங்க்யூ. That's the commitment I wanted. Dhanusha, you look beautiful. Ajay, you were looking amazing. நீ assistant director ஹீரோவான்னு தெரியல எனக்கு செட்டில். You were taking care of me like that. So thank you. This is what feels like a great environment, you know. And Ashwin, நீங்க சொன்ன மாதிரி it was so beautiful to just see cinema from a first-time actor all over again. So thank you for sharing that. Thank you, Manvika. I know only you and I know the stress that we went through. ஒரு லுக்கை செட் பண்ணிட்டு காலையில் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாரு டைரக்டர் சார். சார் ஓ ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் தேர் பிகாஸ் எல்லாம் வி photo edutachi, we set the look. I came one day early, we said fantastic. Morning I get a call, shooting late. Bye. Sir thinks you look very, I don't know, not the part that he wants you to look. So we're going to change the outfit. I said, but we are shooting. Everything just fell into place like that, beautifully. That's when you have a good heart and you put a good team together. Enna kashtam vandalum just smoother nadnadu on the set. So Sashi sir, I want to wish you all the very best for your movie. Sounds very interesting. அவர் இப்போ தெரிஞ்சது எதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல் ஹேர் ஆர்டர் பண்ணாங்க. நீங்கள் சொன்னீங்களா இப்போது அவரை ரொம்ப வில்லேஜில் அவருக்கு வெளியே வந்து கொஞ்சம் சிட்டி ஃபீலிங் வரணும்னு நல்லா பண்ணியிருப்பார் அவர். ஐ அண்டர்ஸ்டுட் வை. ஸோ அண்ட் லிட்டில் பேபி ஸ்ரீ ஷான்விகா ஸ்ரீ, ரொம்ப சின்ன பேர் வச்சாங்க உங்கள் மம்மி டாடி. யூ ஆர் அமேசிங். ஒரு சின்ன வயசுலேயே எவ்வளோ மெட்டோரா, எவ்வளோ க்யூட்டாக அந்த ஜாம் பாட்டில் பூரா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். நான் தட்டு பிடிக்காம இருந்திருந்தா இல்லை, அதனால் அதுதான் ஞாபகம் இருக்கு அவளுக்கு ஜாம் தொட்டு சாப்பிட்டேன்னு. பட் யூ ஆர் அமேசிங் பேபி. ஐ கிவ் யூ ஆல் மை பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ. ஓ, அது மலையாளமே ஆச்சே. ஓ, செல்வா சரோட அசிஸ்டண்டா. ஓ, வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஸ்டேஜ் விட்டு போகணுன்னு இல்லை. இட்ஸ் ஐ ஃபீல் வெரி லக்கி. நான் தமிழில் படம் பண்ணும்போதெல்லாம் நான் எல்லாருக்கும் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பொண்ணு, அது அப்புறம் தான் தெலுங்கு பொண்ணு அப்படின்னு. பிறந்த வளர்ந்த ஊர் இது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் லவ், மெட்ராஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. இவ்வளோ நாளாக கேமராக்கு பின்னாடி மற்றவங்க சொல்கிற ஆக்ஷன் கட்டை கேட்டுட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் பூக்கி மூலிமா கேமராக்கு முன்னாடி ஆக்ஷன் கட் சொல்லி வச்சுருக்காரு விஜய் ஆண்டனி சார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரொம்ப குயிக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 6 months. அஜய் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி. ஸ்டேஜில் இந்த மாதிரி விஜய் ஆண்டனி செட் பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் நின்றுருந்தேன்னா, கணேஷ் Feb 20 அனௌன்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்டார். சார் 5 days தான் ஷூட் போயிருக்கோம், இன்னும் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல கணேஷ் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இப்போ Feb 13 1 week பிஃபோராகவே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்டராக ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன பண்ண முடியும்னா, சார் நாட் ஓன்லி ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர், பட் ப்ரொடியூசராக சொல்கிறேன். ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு நான் டைரக்டராக ஒரு டைரக்டராக என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ண வைக்கணும். இப்போ என்னென்னா டெல்லிங்கோட செல்லிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த படத்தை பிஸ்னஸும் ஓடிடி ஜீல பிஸ்னஸும் ஆகிருக்கு. சேட்டலைட் எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே Z5 வாங்கியிருக்காங்க. அதுவே ஒரு ப்ரொடியூசருக்கு நான் கொடுக்குற, டைரக்டராக கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி லைக் விஜய் ஆண்டனி சாருக்கு நீங்கள் கேட்க போனால், இப்போது ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. விஜய் ஆண்டனி சார் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு ஒரே டெஃபினேஷன், கீப் ஆன் டூயிங். அது தப்பாக வந்தால் கூட பரவாயில்ல, கீப் ஆன் ட்ரை டில் யூ கெட் சக்ஸஸ்ன்ற மாதிரி தான். அது தப்பாக வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப அது லைக் ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு RR ஒன்று போட்டுருப்பாரு, அது திரும்ப சின்னதாக ஏதாவது சைலண்ட்டாக கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும், திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். மனுஷன் எப்போ தான் தூங்குறாருலாம் தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நைட் 2 மணிக்கு கால் பண்ணுவார், 4 மணிக்கு கால் பண்ணுவார், விடிய காலையில் எங்க கூட பக்கத்தில் மீட்டிங் உட்காந்துட்டு இருப்பார். பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு நான் சலீமில் பார்த்துருக்கேன்.
இப்போ இன்னும் பயங்கர எனர்ஜி, ஸ்டில் அதே எனர்ஜியை நான் பார்க்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி எனர்ஜி எங்களுக்கு இல்லையேன்ற ஒரு ஃபீல் எனக்கு அது தோணிட்டே இருக்கும் எனக்கு. அதே மாதிரி இப்போது புதிய பரிதி ரைட்டர், இந்த படத்துக்கு பிஃபோர் நாங்கள் ஒரு படம் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தோம் புதிய பரிதியோட. அது கொஞ்சம் ஸ்கேலாக பெரியஸாக இருந்ததால் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ பேரலாக புதிய பரிதி வந்து ஒரு புதிய கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தார். நான் ஜெனரலாக கேட்டேன் என்ன பரிதி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ராம் காம் பண்ணியிருக்கேன் ஒரு பட்ஜெட்குள்ளே போது. சரி ஓகே கொடுங்க பரிதி, நான் படிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அப்போ கிளைமேக்ஸ் முடிக்கல, கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு கொடுங்க பரிதின்னா முடிச்சுட்டு கொடுத்தோன்னா விஜயானி சாரை போய் மீட் பண்ண. நான் பருதிக்கிட்டு சொல்லவே இல்லை, விஜயானி சார்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு அந்த கதை கொடுத்தோன்னா விஜயானி சாருக்கு பயங்கர ஹாப்பி. அஜய் தான் ஹீரோன்னாங்க. மார்கன் அப்போ ரிலீஸ் வேறு ஆகல. அப்போ எனக்கு பார்த்தோன்னா ஓகே இந்த கதைக்கு ஆப்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே அடுத்து பருதியை சர்ப்ரைஸாக தான் கூட்டு போய் விஜயானி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். இப்போது விஜயானி சாரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கார் பருதி. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஆக்சுவலாக நீங்கள் பெருமை பண்ண பருதி அது. ஸோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச எனக்கு பெருமையாக இல்லை. பட் சாரும் நீங்களும் இவ்வளோ க்ளோஸராக இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சாரோட பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே பொலிட்டிக்கலாக பயங்கர நாலேஜ் உள்ள பர்சன் பருதி. அவர்கிட்ட பேசும்போது நிறைய எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருக்கும். பருதிக்கிட்ட பேசுறது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போவோம். பட் கிரியேட்டர்ஸ்குள்ளே இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நான் ஹெல்த்தியாக தான் நினச்சிப்பேன். அதில் ஒரு சின்னதாக மைண்டில் எதுவுமே எடுத்துக்காமல் ஹெல்த்தியாக நான் எனக்கு வேண்டியதை நான் ஒன்றும் பண்ணு பார்ப்பேன். பருதி வந்து நம்ம ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்கோம், அந்த ரைட்டிங் எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும் பார்ப்பாரு. அது ரெண்டுமே எங்கள் 2 பேருக்கு மியூச்சுவலாக தான் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மஞ்சு மேம் பற்றி சொல்லி ஆகணும். லக்ஷ்மி மஞ்சு மேம் கிட்ட ஒரு ஷார்ட்டில் அப்போ ஒரு டேக் ஒரு 4 டேக்ஸ் போகுது. ஏன்னா காஃபியை சிப் பண்ணிவிட்டு துப்பணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, இல்லை மேம் சரியா துப்பலாம் மேம் 1 மோர் போகலான்னு போது நல்லா துப்புறதுக்கு 1 மோர் வாங்கிட்டு இருக்காங்க. திரும்ப காஃபி சிப் பண்ணுறாங்க, திரும்ப துப்புறாங்க. இல்லை மேம் துப்புறேன்னா 4வது வாட்டி பண்ணாங்க அப்படின்னு ஒன்று மேம் இதான் மேம் ஷார்ட் ஓகே மேம் செம்மையாக துப்புனீங்க மேம். ஃபஸ்ட் டைம் ஒரு டேரக்டர் வந்து துப்புனதுக்கு சூப்பராக இருக்கிற சொன்னேன். ஃபஸ்ட் டேரக்டர் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி அன்றைக்கி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. அதே மாதிரி மேம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் குயின் தான் சொல்லுவேன். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மேம் தேங்க்ஸ் மேம், நான் உங்களுடைய ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம். கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி அஸ்வின் ராம், ஹேட்ஸ் ஆஃப் அஸ்வின் ராம். ஸோ எனக்கு அஸ்வின் ராம் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சத்யா பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பிரியங்கா மஸ்தானி தேங்க்யூ ஸோ மச். லாவர்தன் தேங்க்ஸ். பிடிக்கலே சாங் அவர் தான் பண்ணியிருக்காரு லிரிக்ஸு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கும். இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த பிடிக்கலே சாங்கு. ஸோ ஹரிகரன் மாஸ்டர் பற்றி சொல்ல வேண்டாம். பக்காவாக எடிட் பேப்பர் மாதிரி மைண்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுவார் சாங் பண்ணும்போது. ஸோ தேங்க்ஸ் ஹரிகரன் மாஸ்டர். ஜாக் பிரபு வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். ஸோ பிரபு வந்து இந்த படத்துக்கு வந்து சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆக்சுவலாக பிரபுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு யார் நம்ம பிரபு ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமே அந்த பிரபுவான்னு பார்த்தா அதே மாதிரி பிரபு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ண இந்த படத்தில் சேசிங்கு அப்புறம் இன்னொரு ஃபைட்டுக்கு அவர் சொன்னார்ல வாய்க்குள்ளே நாக்க வச்சு அப்படி இழுத்துட்டு போனது அந்த ஃபைட்டு பண்ண பிரபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரகதீஷை வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ணதே எனக்கு தெரிஞ்சு. அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமில் நான் திட்டிகிட்டே இருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு 4 பேர் அவங்க கண்டிப்பாக நான் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்டா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ கலாய்க்கிறது யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்ற மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் பிரகதீஷ். இதே மாதிரி தான் நீங்களே இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் பிரகதீஷ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.